వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద పశుపాలక శ్రీ వెంకటేశ स्मरामि स्मरामि प्रयच्छ प्रयच्छ
திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே பட்டுடை உடுத்திய பாலகனே பரிமள சந்தன மலையானே பட்டுடை உடுத்திய பாலகனே பரிமள சந்தன மலையானே பார்க்கடல் வண்ண பேரொளியாகிய சந்திரமாயவனே பார்க்கடல் வண்ண பேரொளியாகிய சந்திரமாயவனே எட்டினும் எழுத்தில் உறைபவனே ஏகாந்தமாய் நிறைபவனே எட்டினும் எழுத்தில் உறைபவனே ஏகாந்தமாய் நிறைபவனே என்றும் அடியாரின் என்றும் அடியார் சஞ்சலம் நீக்கும் ஏழு மலையானே என்றும் அடியார் சஞ்சலம் நீக்கும் ஏழு மலையானே ஏழு மலையானே. குலந்தரம் செல்வம் தந்திடும் அடியார் வடுதுயராயினவெல்லாம் நிலம் தரும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எம்பெருமான் ரத சப்தமியிலே இந்த 7வது வாகனமாக இங்கே காலையிலே உஷ்ணமான சூரியனாகவும் இரவிலே குளிர்ச்சி பொருந்திய சந்திரனாகவும் எம்பெருமான் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது சந்திர பிரபையிலே பெருமானுடைய குளிர்ச்சி பொருந்திய முகத்தோடு இங்கே மாடவீதி கண்டருளிக் கொண்டிருக்கின்ற மலையப்ப சுவாமி, மலையப்ப சுவாமியுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பெருமைகள் என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு குணங்களையும் பல்வேறு அவதாரங்களையும் பல்வேறு செயல்களையும் செய்திருக்கக்கூடிய பெருமான் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டவன். அப்படிப்பட்ட பெருமானை நாம் இன்று சந்திரப்பிரபையிலே சேவிக்கின்றோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சிந்திக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுது அவனிடத்திலே இருந்து கருணையான குளிர்ச்சி பொருந்திய ஒளியினை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற நிலையை பார்க்கின்ற பொழுது இன்றைய ரத சப்தமி நன்னாளிலே நம்முடைய பாவங்களெல்லாம் ஒழிந்து குளிர்ச்சியான மகிழ்ச்சியான வாழ்வினை தர வல்லவனாக இருக்கின்றான் பெருமான் என்பதை பொருளாக கொள்ளலாம். அப்படிப்பட்ட பெருமான் அதாவது 5 நிலைகளிலே சொல்லப்படுகிறது. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை. இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது அர்ச்சை அவதாரத்திலே நாம் அவரை சேவித்து கொண்டிருக்கின்றோம். பரம் என்று சொன்னாலே பரமபதத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகியோருடன் எழுந்தருளி இருக்கக்கூடியவர்கள் பசி, தாகம், தூக்கம், களைப்பு இவைகள் எதுவுமே இல்லாமல் நித்திய சூரிகளாக இருந்து கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்பவர்கள். அதைத்தான் ஆனந்தமாக வாழ்பவர்கள். இதை பரம் என்று சொல்லுகிறோம். பகவானை யோகம் என்று சொன்னால் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக யோக நித்திரை செய்கின்றான்.
இந்த நிலையை வியூகம் என்று சொல்லுகின்றோம். விபவம் என்று சொன்னால் பகவான் பூவுலகிலே தோன்றிய அவதாரங்களை, அவதார புருஷன் 10 அவதாரங்களையும் 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு நிலையை பெருமான் நமக்கெல்லாம் சாதித்து அருளுகின்றான். ஆகவே அவதாரங்கள் என்று சொன்னால் விபவம் என்று சொல்லுகிறோம். அர்ச்சை என்பது பகவானுடைய திருமேனி அழகினை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கின்ற நிலை. ஆக பகவானுடைய நிலை என்று சொன்னால் 5 நிலைகளிலே பெருமானை நாம் சேவிக்கின்றோம். அந்த 5 நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது 1008 திருநாமங்களை சொல்லி நாம் சேவிக்கின்றோம். ஏன் அவனுக்கு 1008 திருநாமங்கள்? அவன் ஒவ்வொரு நிலையிலும் தூணிலும் துரும்பிலும் நிற்கக்கூடியவன். சதா இடங்களில் அவன் இருக்கக்கூடியவன். ஆகவே அவன் 1008 திருநாமங்களுக்கு சொந்தக்காரன் உடையவன். ஆகவே எம்பெருமான் இன்றைக்கு சந்திரபிரபை வாகனத்திலே குளிர்ச்சி பொருந்தியவனாக வெண்மலர் பூர்த்த மல்லிகை மலர்களாலே அங்கே அலங்கரிக்கப்பட்டு பெருமான் வீதி உலா கண்டு கொண்டிருக்கின்றான். நாமெல்லாம் பெருமானை சேவித்துக் கொண்டு இருக்கின்றோம். எப்படி சேவித்துக் கொண்டிருக்கின்றோம்? குளிர்ச்சி பொருந்தியவனை குளிர்ச்சியான நேரத்திலே, இரவு நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக கோபியர்களெல்லாம் அங்கே கலிநடனம் ஆடுகின்ற நிலையை பெருமான் அங்கே கழித்த வண்ணம் அவன் முன்னிலையிலே ஆடுகின்ற நிலைகளை பார்த்த வண்ணம் பக்தர்களெல்லாம் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லிய வண்ணம் பெருமானை நாம் சேவிக்கின்றோம். சரி, சேவித்தவர்களுக்கு பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? குளிர்ச்சி பொருந்தியவனாக இருக்கின்றான். எப்படி குளிர்ச்சி பொருந்தியவனாக இருக்கின்றான்? பிராட்டினுடைய பார்வை பெருமான் மீது பட்டு அவன் குளிர்ச்சியாகின்றான். பிராட்டி எங்கு தோன்றியவள்? கடலிலே தோன்றியவள். அப்சரை மங்கையாக தோன்றியவள். அப்படிப்பட்டவள் குளிர்ச்சி பொருந்திய அங்கே பெருமானுடைய விழிகளெல்லாம் நம்மீது பார்க்கின்ற பொழுது குளிர்ச்சி பொருந்தியவனாக மாறுகின்றான். அப்படி குளிர்ச்சி பொருந்தியாக இருப்பவன் கடைக்கண் தேற்றத்தால் நாம் பாவ வினைகளெல்லாம் மீளப்பட்டு எம்பெருமானுடைய திருவடியை உய்வதற்கு எம்பெருமான் இன்றைக்கு ரத சப்தமியிலே நமக்கெல்லாம் சந்திரபிரபை வாகனத்திலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உலகங்களையெல்லாம் தன் திருவடிகளால் அளந்தவன். அதாவது விஷ்ணு உலகங்களையெல்லாம் தன் திருவடிகளால் அளந்தவன் விஷ்ணு. இவன் 3 அடிகளில் அனைத்து உலகங்களையும் மறைக்கப்பட்டன. 3 அடிகள். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது வாக்கு கொடுத்து விட்டான். அங்கே அளப்பதற்கு இடமில்லை. எம்பெருமான் குள்ளமாக வந்து கேட்கின்ற பொழுது கேட்டார். எம்பெருமான் இப்பொழுது சந்திரபிரபை வாகனத்திலே அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். விஷ்ணுவே எல்லா உயிர்களையும் காப்பவனாக, யாராலும் வெல்ல முடியாதவனாக தர்மத்தை காப்பதற்காக அவதரிக்கிறான். கஜேந்திரன் என்னும் யானையானது மலர்களை கொண்டு வருவதற்காக அந்த குளத்திலே இறங்கிய பொழுது முதலையானது கஜேந்திரனுடைய காலை கவ்வியது. யானை என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கின்றதை எம்பெருமான் பார்க்கின்றான். நாம் ஓடோடி சென்று அவனை காப்பதற்குள்
தன்னுடைய ஆயுதமான சக்கரத்தை எறிகின்றான். அப்படி சக்கரத்தை விடுகின்ற பொழுது முதலையினுடைய வாயை பிளந்து கஜேந்திரன் காப்பாற்றப்படுகின்றான். எம்பெருமானுடைய திருவடிக்கு அந்த கஜேந்திரன் உய்யப்பெற்று மோட்சத்தை அளிக்க வல்லவனாக இருப்பவன். அப்படிப்பட்ட வெண்மையான குளிர்ச்சி பொருந்திய மனதை உடையவன். அதைத்தான் இங்கே வெல்ல முடியாதவனாக தர்மத்தை காப்பதற்காக அவதரிக்கிறான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இங்கே சொல்லப்படுகிறது. எம்பெருமான் நம்மையெல்லாம் காப்பவன். ஒரு பயம் என்று வந்துவிட்டாலோ நம்முடைய நிலைகளை பகவானிடத்திலே கூறுகின்ற பொழுது நமக்கு ஓடோடி வந்து நம்மை கருணை கடாட்சத்தால் காப்பவன். அப்படி காக்கின்ற எம்பெருமான் தான் சந்திரபிரபவிலே பிரகாசமாய் ஒளியிலே மிதப்பவனாய் நமக்கெல்லாம் ஒளியை தருபவனாய் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் மலையப்ப சுவாமி. இன்றைக்கு இந்த ரதசப்தமியிலே காலை முதல் இரவு வரையிலே ஒளி பொருந்தியவனாக நம்மையெல்லாம் ஒளியிலே மிதக்க விடுபவனாக அவனை சேவிக்கின்ற பாக்கியனாக இருக்கின்ற பொழுது எம்பெருமான் நமக்கெல்லாம் அவன் கருணை பார்வை கிடைக்கின்ற பொழுதே நாம் துன்பத்திலிருந்து மீளுகின்றோம். கஜேந்திரன் எப்படி மோட்சத்தை அடைய பெற்றானோ அதைப்போலே நமக்கெல்லாம் மோட்சத்தை அளிக்க வல்லவனாக ஒளி பொருந்தியவனாக குளிர்ச்சி பொருந்தியவனாக இருக்கின்ற மலையப்ப சுவாமிதான் இன்றைய ரதசப்தமியுடைய நன்னாள் சந்திரபிரபை வாகனத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். விஷ்ணுவின் இருப்பிடமோ பரமபதம். அதை நித்தியசூரிகள் எப்பொழுதும் காண்கிறார்கள். நித்தியசூரிகளாக இருக்கக்கூடிய பரத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு இருப்பிடமாக மகாவிஷ்ணுடைய இருப்பிடமே பரமபதத்தை எப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். முக்தர்களினால் துதிக்கப்படுவன் விஷ்ணுவே. எல்லா உலகங்களையும் படைத்தவன் அவனே. இந்த 7 உலகங்கள் என்று சொல்லக்கூடிய 14 லோகங்களையும் எம்பெருமான் படைத்தவன் அவனே. அவன் அவதாரங்களிலே பார்க்கின்ற பொழுது நரசிங்கனாகவும் திருவிக்கிரமனாகவும் அவதரித்த அதிசயத்தக்க செயல்களாக செய்தவன் அவனே. இப்படி பலவிதமான விஷ்ணு சுத்தகம் பகவானை போற்றி துதி செய்கிறது. இந்த நிலைகளுக்கெல்லாம் உய்வானவன் யாதவர் குலத்தினுடைய கண்ணன், யசோதையால் வளர்க்கப்பட்ட கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணனாக இருந்து நமக்கெல்லாம் ஒளியை தருபவனாக, நமக்கெல்லாம் பேற்றினை தருபவனாக, நமக்கெல்லாம் அவருடைய திருவடிகளிலே இடம் அளிப்பவனாக இருக்கக்கூடிய பெருமான் இன்றைக்கு சந்திரபிரபை வாகனத்திலே அலங்கார நிலையிலே அவன் திருத்தோள்களிலே வெண்மையான மலர்களை சாத்திக்கொண்டு நம்மையெல்லாம் வெண்மையாக்கி பார்க்கின்றவன், தூய்மையான உள்ளத்தை அளிப்பவனாக இருக்கின்றான். நம்முடைய மனதிலே மாசுகளை நீக்கி தூய்மையை அளிக்க வல்லவனாக இருக்கின்றான். ஸ்ரீ காந்தாய கல்யாணதே நிதயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். இதிலே பார்க்கின்ற பொழுது அவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 10 அவதாரங்களுக்கு சொந்தக்காரன். மச்ச கூர்ம வாமன நரசிம்ம, இப்படி பரசுராம ராம பலராம
கிருஷ்ணாவதாரம் இப்படி பல்வேறு நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது அவன் 10 அவதாரங்களுக்கு உரியவனாக இருக்கின்றான். யுகத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை அவதாரதாரியாக மாற்றிக்கொண்டவன். அப்படிப்பட்ட பெருமான் மலையப்ப சுவாமி நாம் இன்று ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலே சேவிக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம். பெருமானுடைய பேற்றினை சொல்லும் பொழுது பல்வேறு நிலைகளிலே ஆழ்வார்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆழ்ந்த நிலையைத்தான் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெருமானுடைய நிலையை உணர்ந்தவர்கள், ஆழ்ந்தவர்கள். ஆகவே ஆழ்வார்கள் எல்லாம் பெருமானுடைய நிலையை ஆழ்ந்திருக்கிறார்கள். அதிலே வைஷ்ணவத்திலே சொல்லும்போது எல்லா இடங்களிலும் வியாபத்துள்ள சர்வ வல்லமை பொருந்திய பகவான் நாராயணனுக்கு இணையாகவே அல்லது உயர்வாகவோ சொல்ல வேண்டும். எம்பெருமான் சந்தர்ப்பை வாகனத்திலே வருகின்ற பொழுது அவன் எதுகுலத்தின் கண்ணன், யசோதையின் கண்ணன், அதாவது வெண்ணெய் பால் இவைகளை உண்டவன். அவனிடத்திலே வெண்மையை கண்டவன், வெண்மையே கண்டவன். பால் வெண்மையானது. அங்கே சூரியனாக இருக்கின்ற பொழுது, சந்திரனாக இருக்கின்ற பொழுது வெண்மையானவன். ஆக வெண்மையான குணம் கொண்டவன். அப்படிப்பட்ட மலையப்ப சுவாமி கருணை கடாட்சமாக இன்றைக்கு ரத சப்தமி என்று சொன்னால் 7 வாகனத்திலே அவன் உலா வந்து கொண்டிருக்கின்ற நிலை ஒரே நாட்களிலே. எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை, எளிமையான பேற்றினை நமக்கெல்லாம் அளித்து பெருமான் உயர்ந்த பேற்றினை அங்கே நமக்கெல்லாம் அளித்து கொண்டிருக்கின்றான். அவர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் அனுபவித்தது அங்கே அனந்தாழ்வான் எனும் ஆழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யனாக இருந்து திருமலையிலே புஷ்பகைங்கரியம் செய்வதற்காக ராமானுஜருடைய கட்டளை மீற முடியாமல் அங்கே நந்தவனத்தை அமைக்கின்றான் அனந்தாழ்வான். ஆழ்வான் என்று சொன்னால் ஆழ்ந்தவர்கள், எம்பெருமானுடைய திருவடிகளிலே எம்பெருமானுடைய குணங்களிலே ஆழ்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் ஆழ்வார்கள் ஆனார்கள். ஆக அனந்தாழ்வான் என்பவர் தன்னுடைய குருவான ராமானுஜரிட்ட கட்டளையை மீற முடியாமல் ராமானுஜர் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டு, மனதார ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய இல்லத்து அரசியுடன் தர்மபத்னியுடன் வந்து இங்கே திருமலையிலே புஷ்பகைங்கரியத்திற்கு உரிய தோட்டங்களை அமைத்தார். அப்பொழுது தோட்டங்களை அமைக்கின்ற பொழுது எம்பெருமான் அனந்தாழ்வானுடைய தர்மபத்தினி நிறைமாத கர்ப்பிணி என்பதினாலே பெருமானுக்கு தெரிகிறது, பாவம் இவள் நிறைமாத கர்ப்பிணியானவளை இப்படி கஷ்டப்படுத்துகிறானே என்ற இரக்க உணர்வோடு பெருமான் தன்னுடைய நிலையிலிருந்து ஓடோடி வருகின்றான். வந்து அந்த தர்மபத்தினிக்கு உதவி பண்ண வேண்டும், அதாவது அனந்தாழ்வானுடைய தர்மபத்தினிக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருளை வாங்கி கொண்டு அந்த
மண்ணை அள்ளி கொண்டு வந்து கொட்டுகின்ற நிலையை தானே வந்து முன்வந்து செய்கின்றான் எம்பெருமான். அப்பொழுது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்க்கின்ற பொழுது எம்பெருமானுடைய இரக்கத்தன்மை தெரிகிறது. அவனுடைய இரக்க குணம் அல்ல, கருணை குணம் வெளிப்படுகிறது. கருணை மட்டுமல்ல, அவன் இப்பொழுது சந்திரப்பிரபை வாகனத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அனந்தாழ்வான் தன்னுடைய தர்மபத்தினியை கொண்டு மலர்கள் தோட்டத்தை அமைத்து அங்கே தன்னுடைய தர்மபத்தினியானவளை அங்கே வேலைகள் செய்ய சொல்லுகிறார். தன்னுடைய குருவான ராமானுஜர் இட்ட கட்டளையை சிரமேற்கொண்டு செய்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுது பெருமானே ஓடோடி வந்து அந்த தர்மபத்தினிக்கு உதவி செய்கிறார். அப்படி உதவி செய்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது அனந்தாழ்வான் எதிர்க்கின்றார். என் குரு சொன்ன கட்டளையை நான் ஒருபோதும் மறக்கவும் மாட்டேன் என்ற ஒரு நிலையிலே அவர் செய்கின்ற பொழுது தர்மபத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து பெருமானே உதவி செய்கின்றான். அந்த உதவி செய்கின்ற ஒரு நோக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் உள்ளத்தால் உவகையால் எம்பெருமானுடைய நிலை, அவனுடைய கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடிய 14 வகையான குணங்களை சொல்லப்படுகிறது. கருணை மிக்கவன், ஓடோடி வருபவன், இவர்களையெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லுகின்ற நிலையைத்தான் அனந்தாழ்வானுடைய தர்மபத்தினிக்கு எம்பெருமான் காட்டிய வழியாகும். அப்படி இருக்கின்ற பொழுது அனந்தாழ்வான் ஓடோடி வந்து இவரை துரத்தி கொண்டே ஓடுகின்றான். அவர் ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்ளுகிறார். இவர் தன் கையிலே இருக்கிற கடப்பாறையை மேலே அடிக்கிறார். பெருமானுக்கு இரத்தமாக கொட்டுகிறது. அனந்தாழ்வான் பெருமானுடைய சன்னதிக்கு போய் இப்படி ஒரு தவறு செய்து விட்டோமோ என்ற ஒரு நிலையிலே சேவிக்கின்ற பொழுது பெருமானுடைய முகவாய்க்கட்டையிலிருந்து தண்ணீர் இரத்தமாக கொட்டுகிறது. இன்றும் தினந்தோறும் பெருமானுக்கு முகத்திலே பச்சை கற்பூரம் சாற்றப்படுகிறது. ஆக எம்பெருமான் ஒருவருடைய கஷ்டத்தை உணர்ந்து ஓடோடி வந்ததினால் எம்பெருமானுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் கருணை உடையவன், நமக்கெல்லாம் கருணையை அருள்பவன், கடைக்கண் தேற்றத்தை அருள்பவன், நம்முடைய துன்பங்களை நீக்குபவன் என்ற ஒரு நிலையிலே பெருமான் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழ்வார்களால் ஆளப்பட்டு அவன் ஆழ்வார்கள் ஆனார்கள், ஆழ்ந்தார்கள். எம்பெருமான் மீது ஆழ்ந்த பக்தி, ஆழ்ந்த சிந்தனைகளை, ஆழ்ந்த பெருமானுடைய பெருமைகளை பாடிய வல்லதால் அவர்கள் ஆழ்வார்கள் ஆனார்கள். 12 ஆழ்வார்கள் பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் 108 திவ்ய தேசங்களிலே மங்களாசாசனம் செய்தார்கள், பெருமைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பெருமான் மலையப்ப சுவாமி 7 மலைகளுக்கு அதிபதியானவன், 14 குணங்களுக்கு வல்லமையானவன், நம்மையெல்லாம் ரட்சிக்கக்கூடியவன், பிராட்டி எப்பொழுதும் திருமார்பிலே இருந்து பிரகாசிக்கக்கூடியவன், பிராட்டியரோடு 2 கலந்திதால் நமக்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்தை அளிக்க வல்லவன், பிராட்டியானவள் நம்முடைய குறைகளையெல்லாம் பெருமானிடத்திலே எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அவன் கண்களிலே இருந்து குளிர்ந்த பார்வையை கொள்ளக்கூடியவன், குளிர்ந்த பார்வையால் நம்மையெல்லாம் கவர்ந்து நம்மையெல்லாம் ரட்சிக்கப்பட்டு எம்பெருமானுடைய திருவடிகளிலே உய்யப்பெறுபவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்றைக்கு சந்திரப்பிரபை வாகனத்திலே நமக்கு அற்புதமான காட்சியையும்
அலங்காரமான வண்ண விளக்குகளையும் இன்று திருமலையிலிருந்து நேரடி ஒலிபரப்பினை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அழகாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. நம் இல்லந்தோறும் இருப்பவர்கள் சேவிக்கவும், இல்லத்திலிருந்து பெருமானை அவனுடைய திருவடியிலே வந்து சேவிக்கவும் பாக்கியத்தினை பெற்றவர்களாக அற்புதமான இந்த ரதசப்தமியை ஒவ்வொரு ஆண்டும் சேவித்து அடியார்களும் எம்பெருமானை வணங்குகின்ற பக்தர்களும் அவனுடைய கடைக்கண் பார்வையால் நம்மீது இருக்கக்கூடிய தீமைகள் அகன்று பெருமானுடைய திருவடிக்கு உய்பவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த சந்திரனானவன் சந்திர பிரபையிலே எம்பெருமான் எவ்வளவு அழகாக ஜொலித்து கொண்டு வெண்மையாக நமக்கெல்லாம் உண்மையாக வெண்மையாக மனம் வெண்மையாக உள்ளவனாக நமக்கெல்லாம் எதுகுலத்து தலைவனாக யசோதையினுடைய கண்ணனாக எம்பெருமான் நமக்கு இப்பொழுது காட்சி தருகிறான். அவன் காட்சியினை கண்டவர்களெல்லாம் அவருடைய துன்பங்களெல்லாம் பனிபோல் விலகி மலைபோல் உயர்ந்த எம்பெருமானுடைய உயர்வான மலையைப் போல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உயர்வான செல்வங்களை அளிக்க வல்ல உயர்வான எம்பெருமான் ஏழுமலையிலே இருந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றான். ஆபத்திலே ஓடோடி வந்து காப்பவனாக, கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்தவனாக எம்பெருமான் நமக்கெல்லாம் மோட்சத்தை அளிக்க வல்லவனாக அவனை நாம் எம்பெருமானுடைய சதாகாலமும் சதா நேரமும் அவனுடைய திருநாமங்களை சொல்லுபவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையிலே அவனுடைய பேற்றினை பெறுவோம். ஆக ஓங்கி உலகளந்த உத்தமன், அந்த உத்தமனுடைய பெயர்களை நாம் சொல்லுகின்ற பொழுது மாதவா, கேசவா, மதுசூதனா, தாமோதரா என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு உய்வு அளிப்பவனாக, இங்கே வெளிச்சத்தை அளிப்பவனாக, உள்ளம் குளிர்ந்த அந்த ஒளியிலிருந்து பிரகாசிப்பவனாக நமக்கெல்லாம் காட்சி தருகின்றான். அப்படிப்பட்ட மலையப்ப சுவாமி ஆழ்வார்கள், குலசேகர ஆழ்வார் மற்றும் ஆழ்வார்கள் எல்லாம் அங்கே பெருமானுடைய மங்களாசாசனங்களை செய்து பெருமானுடைய பெருமைகளை பல்வேறு நிலைகளிலே உயர்த்தி காட்டியிருக்கிறார்கள். நாமும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி உயர்வதற்குரிய உய்வதற்குரிய வழிகளை நாம் இன்றிலிருந்து ரதசப்தமி நன்னாளிலிருந்து எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே தினந்தோறும் சதாகாலமும் சதா நேரமும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும். சொல்வதால் தான் நமக்கு உய்வு உண்டு. அந்த உய்வினை அவன் அளிக்க எம்பெருமான் இப்பொழுது வீதி உலா கண்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே அவனுடைய பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது மலையப்ப சுவாமி கருணை கடாட்சம் உள்ளவன். அவனுடைய நாமங்களை சொல்லுகின்ற பொழுது இங்கே கோபியர்கள் எல்லாம் எதுகுலத்து கண்ணா உன் பெருமையை சொன்னா எங்களுக்கு கருணை என்ன என்று சொல்லக்கூடிய அளவிலே கோபியர்கள் எல்லாம் அந்த எதுகுலத்து கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் பாடி ஆடி மகிழ்கிறார்கள். பெருமானும் மகிழ்ச்சி வெள்ளத்திலே அங்கே கோபியர்களோடு கலந்து வந்து கொண்டிருக்கின்றான். ஆக எம்பெருமானுடைய சந்திரப்பிரபை வாகனமானது இன்றைக்கு ரதசப்தமி நாளிலே நாம் சேவித்து கொண்டிருக்கின்றோம். சேவித்த கண்களுக்கெல்லாம் குளிர்ச்சி பொருந்தியவனாக, நமக்கெல்லாம்
குளிர்ச்சியை தருபவனாக எம்பெருமான் மலையப்பன் இருக்கின்றான். அவன் சாதாரணமான நிலையிலே இல்லை. ஓடோடி வந்து ஒரு கல்லின் மீது விரல் பட்டபோது அகலிகனுடைய சாபத்தை நீக்கியவன், சாப விமோச்சனம் அளித்தவன் எம்பெருமான். கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்தவன், திரௌபதியினுடைய மானத்தை காத்தவன். இப்படி ஒவ்வொன்று நிலைகளாக சொல்லிக் கொண்டு போனால் அவன் எல்லா நிலைகளிலும் உயர்ந்து நிற்பவன். இந்த உலகத்தை 3 அடிகளிலே அளந்து காட்டியவன். அது மட்டுமல்ல, 10 அவதாரங்களை கொண்டவன். அதில் மிக உயர்வானதாக சொல்லக்கூடிய திருவிக்கிரம அவதாரமும் நரசிங்க அவதாரமாகும். அப்படிப்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் உரியவனாக மக்களுடைய கஷ்டங்களை நீக்குபவனாக, சேவித்தோர்களுக்கெல்லாம் செல்வந்தனாக, செல்வத்தை அளிக்க வல்லவனாக இருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய மலையப்ப சுவாமி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான். அப்படிப்பட்ட வெங்கடேச பெருமானுடைய திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் 1008 நாமங்களுக்கு சொந்தக்காரன். 1008 நாமங்களை சொல்லுகின்ற பொழுது நம் மனம் உய்விக்க வந்தவன். நம் மனங்களிலே இருக்கக்கூடிய துன்பங்களை, நாமங்களை சொன்னாலே துன்பங்கள் நீக்குவனாக இருப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லி இன்றைக்கு சந்திரபிரபை வாகனத்தை நாம் சேவித்திருக்கிறோம். அவன் பெருமைக்கு உய்வனாக இருப்பதால் தான் அவனுடைய பெருமைகளையெல்லாம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தார்கள். அவனுடைய பெருமையை ஆழ்ந்ததினாலேதான் அவர்கள் ஆழ்வார்கள் ஆனார்கள். ஆனால் பெருமானுக்கே கைங்கரியங்களை செய்து பெரியாழ்வாருக்கு மாமனார் என்ற பட்டத்தை அளிக்க வல்லவன். பெரியாழ்வாரும் பல்லாண்டு பெருமானுக்கு பாடியவர். ஆக இப்படிப்பட்ட செயல்களையெல்லாம் ஆழ்ந்து பெருமானுடைய பெருமைகளை சொல்லி மங்களாசாசனம் செய்ததனால் பெரியாழ்வார் பெருமானுக்கு மாமனாரான பெருமையை ஏற்றுக்கொண்டவர். ஆக விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெருமை பேற்றினை பெற்றவர் பெருமானால். விஷ்ணு சித்தர் தன்னுடைய மகளை கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவனுடைய பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது கோதை நாச்சியார் பெருமான் மீது காதல் வயப்பட்டு பெருமானையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை உருவாக்கப்படுகிறது. ஆக அப்படி பெருமானே ஏற்றுக்கொண்ட பிராட்டியாக அவள் சூடிய மாலைகளை பெருமான் சாற்றிக் கொண்டான். சூடிக் கொடுத்த சுடற்கொடியாக காந்தாய கல்யாணதே நதயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். தான் சூடி பார்த்த மாலையை பெருமானுக்கும் சூடி பார்த்து அழகு பார்த்தவள். ஆகவே அவர் சுடற்கொடியானாள், சூடிக் கொடுத்த சுடற்கொடியானாள். இப்படி பல்வேறு அனுபவங்களையும் ஆழ்வார்கள் ஆழ்ந்ததினாலே பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் மங்களாசாசனத்துக்கு உட்படுத்தப்பட்டதாலே 108 திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய பெருமான் பிராட்டியும் ஆழ்வார்களுக்கு அளித்த செல்வங்களைப் போல நமக்கெல்லாம் அளிக்க வல்ல எம்பெருமானாக இருந்து நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் நீக்கி, ஏனென்று சொன்னால் மனிதன் அறியாமல் செய்தால் அது தவறாகிறது.
அறிந்து செய்தாலும் அது தவறாகிறது. ஆகவே தவற்றினை திருத்திக் கொள்ளும் பொருட்டு எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகின்ற போது நமக்கெல்லாம் திருத்தங்கள் ஏற்பட்டு, அவனால் திருத்தங்கள் ஏற்பட்டு, பனிபோல் அந்த துன்பங்களை எல்லாம் விலக்க வல்லவனாக இருப்பவன்தான் எம்பெருமான். நம்முடைய துன்பங்களை நீக்கி நாம் எடுத்த பிறவியினுடைய பயனை அடைவதற்கு, இந்த பிறவி பயன் என்று சொன்னால் மறுபிறவி இன்றி இப்பிறவியிலே அவனுடைய திருவடியை அடைகின்ற ஒரு நிலையை உருவாக்குகின்ற நிலையைத்தான் ஆச்சாரியர்கள் குருவாக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்துகிறார்கள். அப்படி குருவாக ஆச்சாரியராக இருந்து எம்பெருமானே நரனாக வந்து நமக்கெல்லாம் உபதேசம் செய்தவன். அப்படி உபதேசம் செய்த எதுகுலத்து கண்ணன் தான், யசோதை கண்ணன் தான் இன்று கோபியர்களெல்லாம் அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற நடனங்களையெல்லாம் கண்டவாறு பெருமான் வீதி உலா கண்டு கொண்டிருக்கின்றான். ஆக இன்றைய ரதசப்தமியிலே 7வது வாகனமாக திருமலையிலே இருந்து நாமெல்லாம் சேவித்து நம் உள்ளமெல்லாம் பூரித்து எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி நம் உள்ளத்தையும் தூய்மையாக்கி எம்பெருமான் வெண்மையாக அங்கே குளிர்ச்சி பொருந்திய ஒளி நிலவாக நமக்கு காட்சி கொடுக்கின்றான். நம்மை ஆளுகின்றவன், ஆட்கொண்டு அருளுகின்றவன், அவனுடைய அருளுக்கு பாத்திரராகுகின்ற நாமெல்லாம் இன்றைக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மூலமாக இந்த அருமையான ஒரு ரதசப்தமி அந்த விழாவிலே திருமலையிலே இருந்து ஒளிபரப்பக்கூடிய செய்திகளையெல்லாம், பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் கேட்டும் கண்டும் பெருமானுடைய பாத்திரருக்கு உய்பவராக ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னலொடு கயலுகளை பூங்கோவளை போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று சேவித்த சேவார்த்திகள், பக்தர்கள், அடியார்கள் அனைவருக்கும் எம்பெருமான் வாழ்க்கையிலே எல்லா நலங்களையும் வளங்களையும் அவன் கருணை கடாட்சத்தோடு எப்படி சந்திரனாக இருந்து குளிர்ச்சி பொருந்தியவனாக இப்பொழுது காட்சி தந்தானோ அதைப்போலே அங்கே வந்த சேவார்த்திகள் பக்தர்களுக்கெல்லாம் அருள வேண்டும் என்று விண்ணப்பித்து எம்பெருமான் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கையினுடைய நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அளிக்க வல்லவனாக உள்ளான். குலந்தரோ செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரோ நீல் விஷும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாராயணுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது நலத்தினை தருகின்றான், நல்ல குலத்தினை தருகின்றான். நல்ல குலத்தின் என்று சொன்னால் எதுகுலத்திலே பிறந்தவனவன், எதுகுலத்திலே பிறந்த கண்ணனானவன் நமக்கெல்லாம் செல்வத்தையும் செழிப்பையும் அருளப்பெறுவனாக அளித்து இந்த பிறவியினுடைய பேற்றினை, இந்த பிறவியிலே இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி கஷ்டங்களை நீக்கி நம்மையெல்லாம்
வாழ்விக்கின்ற வாழ்க்கை என்று சொன்னால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள். ஆக நோயில்லாத வாழ்க்கையினை தந்து பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் நாமெல்லாம் சொல்லி அவனுடைய திருநாமங்களையெல்லாம் சொல்லி நாம் அவனுடைய பேற்றினை பெறுவதற்கு உய்பவராக இருக்க வேண்டும். ஆகவே அடியார்களும் மற்றும் உள்ளவர்களும் பெரியோர்களும் பெருமானுடைய பேற்றினை இன்று கண்டுகொண்ட ரதசப்தமியின் பெருமைகளையெல்லாம் உணர்ந்து அவன் எவ்வளவு பெருமைக்கு உரியவன், எவ்வளவு நாமங்களை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நாம் மனதார கண்ட எம்பெருமானுடைய காட்சியை நாம் தினந்தோறும் அவனுடைய நாமங்களை சொல்லி அவன்தான் நமக்கு சாட்சியாக, அவன்தான் நமக்கு அருளப்பெறுபவனாக, நம் வாழ்வியலிலே ஒரு திருப்பு முனையாக திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பதின் பொருளாக இன்றைக்கு ரதசப்தமியை சேவித்தவர்கள் எல்லாம் திருப்பதியில் சென்று வந்தால் திருப்பத்தை காணுகின்ற ஒரு நிலையை பெருமான் அருளப்பெறுபவனாக இருக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அருளினையும் பேற்றினையும் அளிக்க வல்லவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆழ்வார்கள் அருளச் செய்த குலசேகர ஆழ்வார் கூட ஒவ்வொன்றை சொல்லுகின்றார். படியாய் கிடப்பேன், உன்னுடைய கோவில் வாசலில் படியாய் கிடந்தால் அடியவர்கள் விதித்து ஏறிச் செல்வார்கள். அடடா, இதுவல்லவா பணிவு, இதுவல்லவா பாகவத பக்தி என்று பகவான் அதை பார்த்து புன்னகை செய்வான். அந்த புன்முறுவல்தான் நமக்கு கிடைக்கின்ற பேறு என்பதே இதன் உட்பொருள். ஆக ஒரு மன்னன், குலசேகரன் என்று சொல்லக்கூடிய மன்னனானவன் தன்னுடைய மன்னர் பதவியை கூட துச்சமாக நினைத்து பெருமானை வணங்குவதே சிறப்பு என்று நினைத்த பெருமைதான் குலசேகர பெருமானுடைய பெருமை. ஆக அவர்களெல்லாம் எப்படி தன்னுடைய மனதை உருகி நெகிழ்ந்து பெருமானுடைய பக்திக்கு அவர்களெல்லாம் தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பகவான் புன்னகை செய்வானாம். எதற்கு புன்னகை செய்வான்? படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொல்லுகின்ற போது அந்த படியிலே பல்வேறு விதமான ஆழ்வார்களும் அடியார்களும் அதை மிதித்து செல்லுகின்ற பொழுது இவ்வளவு பணிவு இருக்கிறதே ஆழ்வானுக்கு, குலசேகர பெருமானுக்கு என்று பெருமானே பார்த்து புன்னகை புரிவானாம். அப்படிப்பட்ட புன்னகையை இவர் ரசித்து சொல்கிறார் குலசேகர பெருமான். அப்படி அவருடைய குலத்திலே, அவருடைய புஷ்கரணியிலே மீனாக பிறந்து இதையெல்லாம் தண்ணீரை சுத்தம் செய்கின்ற பேற்றினை அளிக்க வல்லவனாக, அதையாவது தாருங்கள் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்ற பொழுது ஏதேனும் ஒன்று ஆவேனே என்று சொல்லுகிறார். பரவாயில்ல, எந்த பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, எந்த செயல் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதேனும் ஒன்று ஆவேனேன் என்று சொல்லுகிறார். கடைசியாகத்தான் அவர் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொல்லுகிறார். ஆக இப்பொழுது கூட பெருமானுடைய திருவாய்ப்படி முதற்படியாக குலசேகரப்படி என்று சொல்லப்படுகிறது. ஏன் குலசேகரப்படி என்று சொன்னால், குலசேகர ஆழ்வார் பெருமானுடைய திருமுகத்தையும் பெருமானுடைய அழகினையும் ஸ்ரீகாந்தாய கல்யாணதேத்தினாம் செய்வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் எம்பெருமானுக்கு மங்களஹார்த்தி இப்பொழுது செய்யப்பட்டு, ஆக பெருமானுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது என்ன நிலை என்று பார்த்தால்,
ஏதேனும் ஒன்று ஆவேனே என்று சொல்லுகிறார். அதற்கடுத்தார் போலே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொல்லுகிறார். படியாய் கிடந்தால் பெருமான் புன்னகை புரிவான் என்று சொல்லுகிறார். ஏன் புன்னகை புரிகிறான்? அந்த படியின் மீது பல்வேறு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் படியை மிதித்து செல்கிறார்களே, இப்படி தன்னுடைய நிலையை குறைத்து, ஒரு மன்னனானவன் தன்னுடைய நிலையை குறைத்து இப்படி பேற்றினை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அதை நினைத்து புன்னகை செய்வான் என்று சொல்லப்படுகிறது. அந்த புன்னகை செய்யக்கூடிய பெருமான் தான் இப்பொழுது புஷ்கரணி ஆரத்தி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. புஷ்கரணி ஆரத்தி முடிந்தவுடனே பெருமான் தன்னுடைய வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளப் பெறுவார். ஆகவே எம்பெருமானுடைய நிலையை காணுகின்ற பொழுது ஸ்ரீகாந்தாய கல்யாண நதியே நதியத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஆக எம்பெருமான் பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது ஆழ்வார்கள், வேதங்கள் இவைகளெல்லாம், வேதங்களிலே கூட பெருமானுடைய பெருமைகளை சொல்லுகிறார்கள். ஆக ஆழ்வார்கள் அனந்தாழ்வான், ராமானுஜர், பெரிய திருமலை நம்பிகள் இவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்து அவர்கள் உய்வு பெற்றவர்கள். அப்படி உய்வுகளை அளிக்க வல்ல திருமலை எம்பெருமான் மலையப்ப சுவாமி பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி பெருமானுடைய கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி அவர்களுடைய குறைகளை களைய வல்லவனாக, கருணை உள்ளவனாக, அங்கே பிரகாசிப்பவனாக, ஒளியின் முகத்தவனாக எம்பெருமான் நமக்கு இந்த காட்சியினை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கு ஒளிபரப்பி இவ்வளவு அழகான பெருமானுடைய ஒலிகளையும் வர்ணனைகளையும் செவிமடுத்து கேட்கின்ற ஒரு வாக்கியத்தினையும் ஒரு பேற்றினையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலையிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த மிகையான ஒன்றை மிகையான ஒருவனால் தான் அளிக்க முடியும். அந்த மிகையான ஒருவன் யார் என்று சொன்னால் திருமலையிலே விற்றிருக்கக்கூடிய மலையப்ப சுவாமியினுடைய பெருமை அல்லவா? அந்த பெருமைதான், அவனுடைய பெருமைகளைத்தான், அவனுடைய அழகின் வர்ணனையைத்தான் மக்கள் எல்லோரும் சேவிக்கின்ற, அவனுடைய அருளை பெறுகின்ற அடியார்களாக, பக்தர்களாக நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையானதொரு வாய்ப்பினை, பேற்றினை நமக்கு வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் எம்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம், தாயாருடைய திருக்கல்யாண வைபவம், இப்படி பல்வேறு நிகழ்வுகளை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீகாந்தாய கல்யாண நதியத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசா திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தி ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில்
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ